ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புதுவிதமான போராட்டங்களை இப்ப கையில் எடுத்திருக்கிறார். கடந்த காலத்துல சீமானுடைய போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுச்சி மிக்கதா இருந்திருக்கும். அவர் ஒவ்வொரு கண்டன ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அவர் ஸ்பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுச்சி உண்டாகிடுச்சு. இதனால தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை கட்சியில நாம் தமிழர் கட்சியில என்ன பண்ணாங்க, ஐக்கியமாக்கிட்டாங்க. அண்ணனுடைய ஸ்பீச் பயங்கரமா இருக்குப்பா, உண்மைகளை பேசுறாரு, அப்படியே நியாயமா பேசுறாரு. இவர் கையில மட்டும் ஆட்சி கொடுத்தீங்க, தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது பாருங்க, இந்தியாவை தாண்டி வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேசுனாங்க. சீமான தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்க. என் கிட்டலாம் என் நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாதாடினாரு. சீமான வந்து எந்த அளவுக்கு இது பண்றீங்க, நீங்களாம் வந்து இந்த இந்த அளவுக்கு இருக்கிறீங்களே, சீமானை கொண்டாடுங்க, சீமானை வந்து ஒரு மாற்று அரசியல கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அப்படியே அவரு சீமானவர்கள் எந்த அளவுக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசுறாரு, அதை விட டபுள் மடங்கு என்கிட்ட பேசுனேன். நான் ஒரே ஒன்று தான் சொன்னேன், சீமானுடைய போக்க போக போக நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த வீடியோவை என் நண்பர் பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா உணர்வார் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அவரு நாம் தமிழர் கட்சியில இருக்க மாட்டாரு அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா ஒரு தமிழ் தேசியத்துல ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறேன். ஏன்னா அப்பெல்லாம் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை வந்து தூக்கி பிடிச்சார். சனாதனம் என்ன, பாசிசம் என்ன, எங்களுக்கு தேசியம் தமிழ் தேசியம் தான், இந்த இந்திய தேசியம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் அவர் பேசினார். ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உணர்ச்சி பொங்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரிதான் சீமான் அவர்களுடைய கட்சி தேஞ்சி 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 என்ன பண்ணுச்சு, ஒரு புள்ளியில வந்து நிக்குது. இப்போ ஆர்ப்பாட்டம், ஒரு இடத்துல சீமான் வர்றார் மீட்டிங் அப்படின்னு சொன்னா மக்கள் கூட மாட்டுறாங்க. அதனாலேயே பயந்து என்ன பண்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகள் மாநாடு அப்படி நடத்தினாரு. இப்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா, மரங்கள் மாநாடு, மரங்கள் எங்கள் உரிமை அப்படின்ற மாதிரி மரங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மாநாடு நடத்துறாரு. ஆடு மாடு மாநாடு நடத்தினாரு. மேய்க்கிறது வந்து எங்களுக்கு உரிமை, மேய்க்கிறதுக்கான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மாடுகள் மத்தியில் என்ன பண்ணாரு, உரையாடினார். இதுல பேசும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருந்து, நீங்க சீமான் அவர்கள் பேச்சில் அந்த பேச்சில் வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பாத்தீங்கன்னா, எப்படி பாசிசத்தையும் சனாதனத்தையும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தையும் பாஜகவுடைய கொள்கையிலும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு சீமான் அவர்கள் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் வெக்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது, போய் மேய்க்கணும் அப்படின்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, நான் ஆடு மாடு மேய்க்கிறத வந்து என்ன பண்ணுவேன், அரசு வேலையாக்குவேன், நான் ஆடு மாடு மேய்க்கிறது எங்க பசங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க விடுவேன் அப்படின்னாரு. ஆடு மாடு மேய்க்கிறது வந்து யாரும் கேவலமா நடத்தக்கூடாது, கேவலமா பார்க்கக்கூடாது. அப்படின்னா நீங்க உங்க பையனை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்ப வேண்டியது தானே, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்ப வேண்டியதானே, நீங்களே ஆடு மாடு மேய்க்க வேண்டியதானே சார். அது என்ன சார், மத்தவங்க மட்டும் ஆடு மாடு மேய்க்கணும், நீங்க ஆடு மாடு மேய்க்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு பாஜக ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா குலத்தொழில அந்த வம்ச வழிகள்லாம் பொண்ணு செய்யணும், யாரை படிச்சு மேல வரக்கூடாது. இதுக்காகவே பாஜக என்ன பண்ணிச்சு, கல்விக் கொள்கையில என்ன பண்ணாங்கன்னா, 3ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு அப்படின்றத தேர்வுகள் கொண்டு வந்தாங்க. 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு என்னங்க தெரியும் பொது தேர்வுனா. இப்ப அந்த 3ஆம் வகுப்பு குழந்தை வந்து படிச்சதுன்னா அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 3ஆம் வகுப்பு தான் படிக்கணும். அதுங்க கூட படிச்ச மத்த பசங்க இருக்குல்ல, மத்த குழந்தைங்களாம் 4ஆம் வகுப்பு போயிடும், 5ஆம் வகுப்பு போயிடும். இப்ப இந்த குழந்தைக்கு என்னன்னா ஒரு வகையான ஒரு குற்ற உணர்ச்சி, என்ன நம்மளுக்கு கூட படிச்சவங்களும் அங்க போயிட்டாங்க, நம்ம மட்டும் இங்க இருக்கிறோம், குழந்தைக்கு என்னையா தெரியும் அப்படின்ற ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணோம், பொங்கி எழுந்தோம். சோ இந்த கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாடு அரசு ஆதரிக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன அரசியல் இருக்கு, பாஜகவுடைய அரசியல் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குலத்தொழில ஆதரிக்கணும் அப்படிதான் இவங்களுடைய இதா இருக்கும். 3ஆம் வகுப்பு படிப்பேர் இல்லையா, படிச்சு படிப்பை நிப்பாட்டு, வளர்ந்த பிறகு உங்க அப்பா தொழிலை நீ செய். இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா வந்து ஒரு தொழில் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலை நான் மட்டும் தான் செய்யணும், நான் படிக்க கூடாது. என் படிப்பை வந்து இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என் தொழிலை மட்டும் தான் நான் செய்யணும், என் பையனும் அதுதான் செய்யணும். அப்படிதான் என்ன பண்ண பாஜக என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்தது. இத ஆதி காலத்துல அப்படிதான் இருந்தது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் படிப்பறிவை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாழ்த்தப்பட்டவங்களை படிப்பறிவிலே இல்லாம வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் படிச்சு என்ன பண்றாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வி கேட்கறது தான் சார் பாஜகவுக்கு பிடிக்கவே இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அதனாலேயே இவங்க கேள்வி கேட்கறாங்களா, இவங்களை கேள்வி கேட்க வைக்க கூடாது. இவங்க மீண்டுமா என்ன பண்ணணும், கீழே போகணும், படிப்பறிவே இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கிற இடத்துல இவங்க இருக்கவே கூடாது, நம்ம தான் இவங்களை கேள்வி கேட்கணும், அவங்க நம்மளை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு எண்ணிதான் விஸ்வகர்மா திட்டத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த விஸ்வகர்மா திட்டத்தை இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, கைவிட்டுச்சு. வேண்டாம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக பொங்கியெல்லாம் எழுந்தாங்க நம்ம பாஜக காரங்களாம். சோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி தான்
அண்ணன் சீமானவருடைய பேச்சு அந்த ஆடு மாடுகள் மாநாட்டுல இருந்தது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இத வன்மையா என்ன பண்ணாரு, கண்டிச்சாரு. இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுறாருன்னா சீமான் அவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து சங்கிகளினுடைய கொள்கைகள் இருக்கு, பாஜகவுடைய கொள்கைகள் இருக்கு, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அவருக்கு மனசுல எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளிப்பட்டுச்சு. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் கிடையாது அப்படின்றாரு. ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் கிடையாதுன்னா உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்கிறத விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க. எதுக்கு மத்தவங்க குழந்தைங்களுடைய படிப்பு நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருக்குன்னா அந்த அப்பா என்ன நினைப்பாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் வந்து படிச்சு நல்ல முன்னேறத்துக்கு போகணும். நான் தான் இப்படி ஆயிட்டேன், படிப்பறிவு இல்லாம ஆயிட்டேன், ஆனா என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, படிப்பறிவை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனுடனே வாங்கி யாரு கை காலனா விழுந்து என்ன பண்றாங்க, குழந்தைங்களை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு படிப்பறிவு கொடுக்குறாங்க. ஆனா இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சீமானுடைய பேச்சு இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா சீமான் அவர்களை குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. முழுசா சந்திரமுகியா மாறின உன்னுடைய மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரிதான் முழுசா சங்கியாக மாறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாருங்கள் அப்படின்னு தான் பிரதிபலிக்கிறார், பார்க்க சொல்றார். நம்ம தான் பார்க்க மாட்டேங்கிறோம். பாருங்க, இதுக்கப்புறமாச்சுன்னா பாருங்க, தமிழ் தேசியத்தை விட்டுட்டு பாசிச தேசியத்தை, சனாதன தேசியத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறார் சீமான் அவர்கள்ன்றத கண்ணை திறந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சீமான் கட்சியில இருந்து வெளியேறாங்க. ஆரம்பத்துல எப்படி வந்து கொத்து கொத்தா வந்து என்ன பண்றாங்க சேர்ந்தாங்களோ, இன்னைக்கு கொத்து கொத்தா என்ன பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி வெளியே விட்டு என்ன பண்றாங்க, வெளியே போயிடுறாங்க. ஏன்னா இவருடைய கொள்கைகள் மாறுது. அதனாலதான் அதனாலதான் மனிதர்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்தினாரு. இன்னைக்கு நான் மரங்கள் நடுவுல மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, இந்த டிஸ்கஷன் வந்து இந்த பேச்சு நியூஸ் வந்தோடனே எடிட்டர் ஒருத்தர் கேட்டாரு, சரி இப்போ ஆடு மாடு மாநாடுன்னு சொன்னாரு, ஒரு இடத்துல ஆடு மாடுகள்லாம் கூட்டி என்ன பண்ணாரு பேசினாரு. இப்போ மரங்கள் மாநாடுன்றாரு, எந்த இடத்துல இவர் போய் பேசுவாரு, மரங்களை நட்டு எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல நின்று பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு விவாதமே போயிடுச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க காட்டுல போய் பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க. காட்டுல போய் பேசணும்னா வனத்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குல்ல, வனத்து இப்ப காட்டுல போனோன்னு பேசுறது விட்டுருவாங்களா, மிருகங்கள் இருக்கும், அவங்க கட்டத்தெல்லாம் பாதுகாத்துக்கணும். இவர் எப்படி இந்த மாநாட்டை நடத்த போறாரு அப்படின்னு பாக்குறதுக்காகவே எல்லாரும் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு மாடு மாநாடு சொன்னனே ஒரு பட்டி ஒண்ணு கட்டிட்டு அந்த இடத்துல ஆடு மாடுகளை கூட்டி என்ன பண்ணாரு, மேடை போட்டு பேசிட்டாரு. இப்போ மரங்கள் நடுவுல மாநாடுனா மரங்கள் எல்லாம் எத்தனை வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாரு, குவிச்சு அந்த இடத்துல பேச போறாரா, இல்ல இவரு காட்டுக்கு போய் பேச போறாரா, அடர்த்தியா இருக்கிற மரங்கள் மத்தியில போய் பேச போறாரா, என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அட்டென்ஷன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா தேர்தல் நெருங்குற டைம், எதனா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணும் பண்ணி நம்ம மக்களை வந்து என்ன பண்ணணும், திசை திருப்பி எல்லாரும் என்னதான் போக்கஸ் பண்ணணும் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யாருமே ஒரு சட்டம் பண்ற மாதிரி இல்ல. சோசியல் மீடியால கூட அவரை பத்தி பெருசா பேசுறதுக்கு யாரும் விரும்பல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆடு மாடுகள் மத்தியில பேசி ஒரு புரட்சி ஏற்படுத்தின இதே சீமான் மரங்கள் மத்தியில பேசி எதனா ஒரு புரட்சி ஏற்படுத்துவாரா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ ஆடு மாடுகள் மாநாடு அடுத்து மரங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நடத்த போகிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.